கிராமத்து முறைப்படி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதோட தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம க்ளீன் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்து நம்ம மசாலாவுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு 10 பல், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் பூ, அதோடு நம்ம தேங்காவை உரித்து உடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்தியில் உரிக்கிறத விட இந்த மாதிரி மண்வெட்டியில் உரித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு கத்தியை விட இதில்னா இன்னும் நல்லா உரிப்பார், நல்லா செய்வார். உரித்து வச்ச தேங்காவை உடச்சிட்டு அதை கீற்று போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அந்த மசாலா திங்ஸோடு ஆட் பண்ண போகிறோம். இதோட சைடில் அடுப்பில் சாதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சான்னு பார்த்தா இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் சாதத்தை வடியல் விட்டுட்டு மசாலா திங்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ண போகிறோம். சாதம் வடியல் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம வடை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச மசாலா திங்ஸ் எல்லாத்தையுமே இதோட ஒன்று ஒன்றா போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம ஆட்டு உரலில் ஆட்டி நம்ம குழம்பு வச்சாலோ அல்லது கிரேவி செஞ்சாலோ இது செஞ்சாலுமோ நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நவீன தலைமுறையில் எல்லாம் மிக்சியில் யூஸ் பண்ணனால நான் மிக்சியில் தான் செய்கிறேன். இது எல்லாமே ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். இது கிராமத்து முறைப்படி எங்கள் அப்பா செஞ்சார். அவர் கைப்பக்கம் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச கீற்று போட்டு வச்ச அந்த தேங்காவை இதில் இன்னும் வேறு என்னென்ன போட போகிற? இந்த கொத்தமல்லி தூள்லாம் போடுறியா? இன்னும் அருமை. இப்போ இதில் போட்டு பரட்ட வேணாம். தனியாக போட்டு அதை செய்கிறத விட இதில் ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூளாக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம ஃப்ரை பண்ண மசாலா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எடுத்தால் இப்படி தான் வரும். வேறு இதில் எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணல. நம்ம காட்டின அந்த இது நம்ம ஏற்கனவே மசாலா பொருட்கள்லாம் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த வடசட்டியவே மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா அதில் கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை போட்டோடனே நல்லா ஃப்ரை ஆகும். அந்தளவுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. நல்லா ஃப்ரை ஆனோன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் போட்டுட்டேன், கடலை எண்ணெய் தான் போட்டுட்டேன். போட்டுட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இதில் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனை மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா இப்படி கிண்டுன்னு கிண்டி பெரட்டி அதில் என்னென்ன திங்ஸ் ஆட் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வரவே இல்லை. மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் மஞ்சள் பொடி போட்டதுக்கு நல்லாயிருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு, இது வேறு. மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி நல்லா கொதிக்குதான். அந்த கொதிக்கிறதுல சால்ட் போடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்குது. நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு கொதிக்குதுன்ட்டு. இது விறகு அடுப்பில் தான் நாங்கள் சமையல் செஞ்சிட்ருக்கோம். நல்லா கிண்டி விட்டு கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? மஞ்சள் பொடி போடவும் அப்படியே இந்த தண்ணியே யூஸ் பண்ணல. அந்த சிக்கன்லேருந்தே எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா? இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதோட
இதோட சிக்கன் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எந்தளவுக்கு ஃப்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வீட்டில் வந்துட்டு சிலிண்டர் இல்லை, விறகடுப்பில் தான் சமைப்பார். எப்போதுமே விறகடுப்பில் தான் சமைப்பார். அதே இதுதான் இன்றைக்கும் செஞ்சோம். நல்லா பரப்பி கறிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கிட்டாரு. கொத்தமல்லி பவுடர் போட்டுட்டு அதோட சிக்கன் மசாலா பவுடரும் போட்டுட்டு அதோடையே வந்துட்டு வீட்லேயே நாங்களே செஞ்ச மிளகாய்த்தூள் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிண்டி அப்படியே பெரட்டையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் ஒரு கட்டி இல்லாமல் மீன்ஸ் அந்த மிளகாய் பொடி இந்த மிளகாய் பொடி சிக்கன் பவுட்ரு இதெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரிக்கு நல்லா கிண்டி விட்டு தின்னமா. இந்த மசாலாலாம் கொஞ்சம் இதாகணும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த இது தண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு ஊற்றுனோன்னா எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். கொதிக்குதா, அதோடையே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஃபைனலாக நம்ம எல்லாம் ரெடி பண்ண மசாலாலாம் போட்டு கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஃபைனலாக நம்ம எல்லாம் ரெடி பண்ண மசாலாலாம் போட்டு கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே செம்மையாக இருக்குது.